நல்ல தலைப்பு. நிம்மதியை மகிழ்வையும் நமக்கு வாழ்க்கையில் தருபவர்கள் யார்? உறவினர்களா நண்பர்களா? இப்போ நீங்கள்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க, பக்கத்தில் உட்காந்துருக்கிறது உங்கள் உறவினரா நண்பரா? பாருங்கள் யாருன்னு. முக்காவாசி பேர் உறவினர்களோடு உட்காரல. எல்லாரும் யார் கூட உட்காந்துருக்கீங்க? யாருன்னே தெரியாதவர் கூட உட்காந்துருக்கலாம், அல்லது நண்பர்களோடு உட்காந்துருக்கலாம். வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியில் வந்தோடனே நமக்கு யார் சேர்வார்கள்னா நண்பர்கள் தான். ஆனால் வீட்டிலேருந்து யார்கிட்ட நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம், அம்மா போயிட்டு வரேம்மா, லியோனி பட்டிமன்றம் நடக்குது, போய் பார்த்துட்டு வரேன், நானும் வரணுன்னு தாண்டா நினச்சேன், நீ போய் பார்த்துட்டு வா, பார்த்துட்டு என்ன பேசினார்னு என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறது யாருன்னா உங்கள் அம்மாவாக இருக்கான், அல்லது உங்கள் அப்பாவாக இருக்கான், அல்லது உங்கள் கூட பிறந்த சகோதரர்களாக இருப்பாங்க. உறவும் நட்பும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. உறவினர்களே இல்லாமல் நான் லியோனி பிறக்க முடியாது. எங்கள் அம்மா இல்லாமல் நான் பிறந்திருக்க முடியுமா? எங்கள் அப்பான்னு ஒருத்தர் இல்லாட்டி நான் படிச்சிருக்க முடியுமா? என்னுடைய சகோதரர்கள் இல்லாட்டியே நான் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியுமா? என்னுடைய மனைவி இல்லாமல் நான் இந்த இடத்துல மேடையில் பேச முடியுமா? என்னுடைய பிள்ளைங்கள் இல்லாமல் நான் இந்த உலகத்தில் ஒரு தகப்பன் என்ற அந்தஸ்தோடு வாழ முடியுமா? உறவுகள் மனிதனுக்கு ரொம்ப அவசியம், தேவை. அதே நேரத்தில் வெறும் உறவுகள் மட்டும் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தராது. அதை மீறி எல்லா விதமான நிலைகளிலும் நாம் இன்னொருவரோடு கலந்து தான் வாழ்ந்து பழகியிருக்கோம். தனியாக ஒரு மனுஷனை ஒரு மணி நேரம் உட்கார வச்சு பாருங்களேன். நீங்களே வீட்டில் போய் தனியாக கொஞ்சம் நேரம் உட்காருங்க. உங்கள் மனசில் எப்பயாவது நல்ல எண்ணம் வந்திருக்கான்னு பாருங்கள். தனியாக உட்காந்துருக்கப்ப, பெரும்பாலும் தனியாக உட்காந்துருக்கப்ப நமக்கு என்ன வரும்னா, இன்னும் 10 நாள் கழித்து என்ன நடக்க போகுதோ. நேற்று தான் நெஞ்சு வெளியில் எங்கள் பெரியப்பா ஒரு மாதிரி இப்போ ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தார். எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ எனக்கும் ஏதாவது நடக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரியே பேப்பரில் செய்திகள்லாம் போட்டுக்கிட்டே இருப்பான். நேற்று வரை நன்றாக இருந்த ஒருவர் திடீரென்று காலையில் மயங்கி விழுந்து இறந்தார். அவன் பார்ப்பான், ஐயோ இந்த மாதிரி செய்தியாக பேப்பரில் வருது அப்படின்ட்டு பயப்படுவாங்க. தனியாக இருந்தாலே நமக்கு மனசில் வேறு வேறு நினைவுகள் தான் வரும். நல்ல நினைவுகள் எப்போ வரும்னா, ஒரு 5-6 பேர் நம்மளோட சேர்ந்து இருக்கும்போது தான் மகிழ்ச்சியை நம்ம பரிமாறிக்கொள்ள முடியுமே ஒழிய, தனியாக ரோட்டில் ஒரு ஆள் சிரிச்சிட்டு வந்தான்னா அவனை யாராவது நல்லவன் நினைப்பாங்களா? அப்படின்னா ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு போல இருக்கு, நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார். தனியாக ஒரு மனிதன் சிரிக்க முடியாது, ஆனால் தனியாக உட்காந்து அழுகலாம். தனியாக உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறாருன்னா ஏதோ வேதனை நினச்சி அழுவார். தனியாக சிரிச்சார்னாலே அவர் ஏதோ பிரச்சனைக்குள்ளானவர்னு அர்த்தம். அப்போ சிரிப்பதற்கு நமக்கு இன்னொரு ஆள் கண்டிப்பாக தேவைப்படுது. அது உறவினராகவும் இருக்கலாம், நண்பர்களாகவும் இருக்கலாம். அதனால தான் ஒரு கவிஞர், அருமையான ஒரு கவிஞர் எழுதினார், தனியாக ஒரு மனிதன் யாராலையும் இருக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு பாட்டு. தனிமையிலே இனிமை காண முடியுமா, நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா, தனிமையிலே இனிமை காண முடியுமா. அதில் எனக்கு பிடிச்ச வரி எது தெரியுமா? பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும் கொடிப்படையுடனே பவனி வரும் காவலனும், தனிமையிலே நிலை மறக்கும் பாவலனும், இந்த அவனியெல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும் தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு எழுதியிருக்கார். கடவுள் கூட தனியாக இருந்தால் அவருக்கு இனிமை கிடையாது அப்படின்னு எழுதியிருக்கார். அப்போ கடவுளே தனியாக இருந்தால் கூட வேதனையோடு தான் இருப்பார். கடவுளுக்கே உறவினர்களும் நண்பர்களும் தேவைப்படும் பொழுது மனுஷனுக்கு தேவையில்லாமல் இருக்குமா? நிம்மதி, மகிழ்ச்சி, இது ரெண்டையும் நமக்கு யார் தர்றது? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. மகிழ்ச்சிங்கிறது ஒரு மனுஷன் எங்கே போய் வாங்க முடியும்? இந்த புத்தக கடையில் வாங்க முடியுமா? மகிழ்ச்சி இருந்தால் ஒரு 1/2 கிலோ இருந்தால் கூடப்பா அப்படின்னா, அது இல்லாமல் தான் நான் புத்தக கடை வச்சுருக்கேன். என்கிட்ட போய் மகிழ்ச்சியை கேட்டால் நான் எங்கேயா போகிறதும்பார். மகிழ்ச்சியை யார்கிட்டையுமே ஒரு மனிதன் பையில் போட்டு வாங்க முடியாது. கோயிலில் கடவுளுக்கு பக்கத்தில் இருக்க பூசாரிக்கிட்ட போய் மகிழ்ச்சியை கேளுங்க, ஐயா
மகிழ்ச்சி இருந்தால் கடவுள்கிட்ட கேட்டு கொஞ்சம் வாங்கித்தாங்க அப்படின்னு அவர். அது இல்லாமல் தான் 30 வருஷமாக பூசாரியாக இருக்கேன். நீ வேணா கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்க ஐயா, என்னையால் வாங்கி தர முடியாதும்பார். கடவுள்கிட்டே கேட்குறீங்க, கடவுளே மகிழ்ச்சி இருந்தால் கொடுங்கன்ட்டு. கடவுள் இப்படியே அமைதியாக பார்க்குது. மகிழ்ச்சியை நீ என்கிட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லைடா, மகிழ்ச்சி ஓன்ட்ட தான்டா இருக்குது. நீ நினச்சா மகிழ்ச்சியாக இருக்கலாம், நீ நினச்சா வேதனைப்படலாம். எப்போ கடவுளே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டோன்னே கடவுள் அவனுக்கு கனவுல சொல்கிறாரு, இன்னொருவனை மகிழ்ச்சிப்படுத்தினால் நீ மகிழ்ச்சி அடைவாய். இன்னொருவனை நீ என்னைக்கு மகிழ்ச்சிப்படுத்துறியோ அப்போ தாண்டா நீ மகிழ்ச்சி அடைய முடியும். அந்த மகிழ்ச்சி தான் நிரந்தரமான மகிழ்ச்சி அப்படின்னு யார்? கடவுள் சொல்கிறார். என்னை நீ மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் நீ இன்னொருத்தனை மகிழ்ச்சிப்படுத்து. ஒருத்தன் கடவுள்கிட்ட போய் டேட் கேட்குறான், கடவுளே கோயில் கட்டியிருக்கேன், உங்கள் டேட்டு டைரி எடுத்து எனக்கு ஒரு டேட் கொடுங்க, உங்களுக்காக ஒரு கோயில் கட்டியிருக்கேன், நீங்கள் அங்கே வரணும், உங்கள் ப்ரோக்ராமில் ஒரு டேட் கொடுங்க அப்படின்னோன்னே கடவுள் டேட்லாம் அப்படியே பார்க்குறார். என்னைக்கு டேட் வேணும்? எல்லா டேட்டும் புக்காயிருச்சு. நீ கோயில் கட்டியிருக்க அப்படி தானே? நீ கல்லால் கோயில் கட்டினீன்னா நான் அங்கே கல்லாக தான் இருப்பேன். உன் மனசில் கோயில் கட்டுறா, நான் உயிரோடு நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நீ கல்லால் கட்டிய கோயிலில் நான் கல்லாகத்தான் இருப்பேன். நீ மனசில் உயிருள்ள ஆலயத்தை கட்டிப்பார், அந்த இடத்துல நான் உயிரோடு இருப்பேன்டான்னு கடவுள் சொன்னார். அப்போ உயிருள்ள ஆலயம் ஒரு மனிதனை எப்போ கட்ட முடியும்னா இன்னொருவருடைய மகிழ்ச்சியில் தான் மகிழ்ச்சி அடைவது. அதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கதை, வண்ணதாசன் ஒரு கவிஞர் ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு கதை, பிணந்தூக்கின்னு ஒரு கதை. அதில் பிணம் தூக்கி அடக்கம் பண்ணுற ஒரு வேலை செய்கிற ஒருவர், அவர் அந்த சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் பயங்கர கலகம் பண்ணுறார். எனக்கு இது வரைக்கும் பிணத்தை தூக்குறதுக்கு 500 ரூபா தான் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, இனிமேல் எனக்கு 2000 ரூபா வேணும் சம்பளம் அப்படின்றார். டேய், இந்த நேரத்தில் சண்டை போடுறிய, உனக்கு 1500, 2000 ரூபா கொடுக்கணும், இல்லாட்டி நான் தூக்க முடியாது அப்படின்ட்டான். சர்ரா தந்துடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பிணத்தை தூக்க வர்றான். அவன் அந்த பிணத்தை பார்த்துட்டு அவனுக்கே ஒரு ஆச்சரியம், என்னடான்ட்டு தூக்கிட்டு வரும்போது அழுதுகிட்டே வர்றான். பிணத்தை தூக்கிட்டு வர்றப்ப அழுதுகிட்டே வர்றான். ஏன் அழுகுறான்னு யாருக்கும் புரியல. கொண்டு போய் அந்த சுடுகாட்டிலாம் வச்ச பிறகு ஏண்டா அழுத அப்படின்னு கேட்டாங்க. பேசாமல் அழுதுகிட்டே இருந்தான். எல்லாம் முடிஞ்சு சடங்குகள்லாம் முடிஞ்ச பிறகு அவன் கேட்ட 2000 ரூபாய கொடுக்கறதுக்கு அவனை தேடுறாங்க, காணான். எங்கடா இருக்கான்னு பார்த்தா ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கான். என்னடா காசு கேட்டால் வாங்கலையாத அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், அந்த இறந்தவர் பேர் பாப்புசாமி, அவர் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்காரு. நான் சின்னம்மா கல்யாணம் ஆகி என்னுடைய குழந்தைய ஃபோட்டோ எடுக்க வந்தேன். அப்போ பாக்கெட்டில் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சு ஒரு 5 ரூபா வச்சுருந்தேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளவுங்கன்னு கேட்டேன். 5 ரூபான்னாரு. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அவர் சொன்னார், உனக்கிட்ட காசு வாங்கி நான் பொழைக்கணும்னு அவசியம் இல்லைடா, உன் குழந்தைக்கு நான் ஃப்ரீயாக ஃபோட்டோ எடுக்கிறேன்டான்ட்டு அந்த 5 ரூபாயை திருப்பி கொடுத்தாரியா. அந்த மனுஷனுடைய உடம்பை தூக்கிட்டு நான் 2000 ரூபாய் வாங்கி பொழைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அந்த காசை யாராவது ஒரு அநாத ஆசிரமத்திற்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாம்பார். இந்த எழுதியவர் ஒரு எழுத்தாளர், வண்ணதாசன் ஒரு எழுத்தாளர். இது மாதிரி கதைகள் நிறைந்து கிடைப்பது இந்த புத்தக கண்காட்சியில். நம்ம பிள்ளைங்களெல்லாம் அந்த மாதிரி கதைகளை படிக்க வைக்கணும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அந்த உதவியில் தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. இன்னைக்கு பார்த்துங்க, இந்த திருவள்ளூரில் புட்லூர் தாண்டி வந்துக்கிட்டு இருந்தேன். வேக வேகமாக போகுது, ஜனம் எங்கே தான் போகிறாங்கன்னே தெரில. ஒரு ஆளை நிப்பாட்டியே கேட்டேன், எங்கடா போகிற அப்படின்னு. போயிட்டுருக்கேங்க. ஏன் போகிற? போகலன்னா போகணும்ல அப்படின்னா. எங்கடா போகிற அப்படின்னா, அது போகணும்னு அப்படின்னா. எங்கே போகிறோன்னு தெரியாமல் போயிட்டுருக்கான். ஏன்டா இவ்வளவு வேகம்னா, மெதுவாக நடந்து போனால் சந்தேக கேஸில் பிடிச்சி உள்ளே வச்சிடுறாங்க, அதனால தான் நான் வேக வேகமாக போகிறேன்ட்டு. எதுக்கு வேகம்? அந்த வேகம்னு தெரில. சாப்பாடு கூட வேக வேகமாக சாப்பிட்றான், அதுக்கு பேர் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு. காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர்
அது சண்டேனா நம்ம வீட்டில் எப்பயுமே மட்டன், தோசை, இட்லி. அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க பசியோடு உட்காந்துருக்கேன், இப்போ போய் இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாருன்ட்டு. சூடாக இட்லி மட்டன் குழம்பு வச்சுட்டு காலையில் ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு சாப்பிட உட்கார்றாரு ஒருத்தர். 3 மொபைல் ஃபோன் வச்சுருக்கார். ஒரு இட்லியை பிச்சு மட்டன் குழம்புல தொட்டு இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போகிறார். ஒரு ஃபோன் அடிக்குது. எப்ப? நேத்தா 9:30 முடிஞ்சா? இறந்துட்டாரா? நல்லா தானடா இருந்தாரு. நல்லா இருந்தவர் தான் சாக முடியும், ஏற்கனவே செத்தவர் திருப்பி சாக முடியுமா? இவன் கேட்குறான் பாருங்க. நல்லா தானடா இருந்தாரு. அப்படியா? எப்படி இறந்தாரு? காலையில் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாரு, நெஞ்ச பிடிச்சாரு, இறந்துட்டாரு. என்னடா சாப்பிட்டாருன்னு கேட்டிருக்கான். இட்லி மட்டன் குழம்புன்னு இருக்கான். அவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு, இவருக்கும் சுகர் இருக்கு. இட்லி மட்டன் குழம்பா சாப்பிட்டு உட்காந்துருந்தோன்னு முடிஞ்சா? அவர் இட்லி மட்டன் குழம்பு சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த இட்லி அவர் அப்படியே பார்க்குது. அப்படியே வச்சுட்டு 2 மொபைலையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார் எங்க டெத்துக்கு. ஒரு மனிதனால நிம்மதியாக இன்னைக்கு சாப்பிட முடியல. ஒரு சாப்பாட்டை கூட ரசித்து சாப்பிட்றோமா இன்னைக்கு நம்ம? இன்னைக்கு நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன், முதல்ல சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சா அதை கொஞ்ச நேரம் பார்த்து ரசிங்க. முதல்ல இட்லி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி, தக்காளி சட்னி எல்லாம் இருக்கு. அதை கொஞ்ச நேரம் ஒவ்வொரு சட்னியாக அப்படி பாருங்கள். அந்த இட்லி வெள்ளை வெளியேன்னு இருக்கிறத ரசிங்க. அதுக்கப்புறம் இப்படி எடுங்க, ஒரு சட்னி எடுத்து அப்படியே லைட்டாக அந்த சாப்பிட்ற அழகே. சில பேர் இந்த குலோப்ஜான் சாப்பிட்றத வச்சே சிலருடைய கேரக்டரை நான் முடிவு பண்ணிடுவேன். 2 உருண்டை அந்த ஜீரா இருக்கும். நீங்கள்லாம் எப்படி சாப்பிடுவீங்கன்னு மனசுக்குள்ளே தொட்டு பாருங்கள். சில பேர் வந்தோன்னே 2 உருண்டையும் தூக்கி உள்ளே போட்டுருவேன். போட்டு அந்த ஜீராவை மட்டும் தனியாக குடிப்பார். இது ஒரு வகை. இன்னொருத்தன் நெல் குத்துற மாதிரி அந்த 2 உருண்டையும் சக தக 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 தகன்னு குத்தி 2ஐயும் குழப்பி அதை பக்கத்தில் இருக்கவன், ஏன்டா இந்த உழப்பு உழப்பிக்கிட்டு இருக்க, இது ஏன் இதை இப்போ பேசாமல் சாப்பிட வேண்டியதுன்னா அதை போட்டு 4 தடவை கிண்டி பக்கத்தில் ஒரு லுக்கு வேற எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன் பார்த்தியா அப்படின்ட்டு அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக பிச்சு அந்த ஜீராவோட கலந்து அடிப்பேன். இந்த இருக்கிறதுலே ஒஸ்ட் குரூப் எது தெரியுமா? எடுத்தோன்னே ஜீராவை குடிச்சிடுவேன். கட்ட 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 கட்டன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 உருண்டை எடுத்து உள்ளே போடுறது. பல வகை இருக்குது. ஒரு குலோப்ஜான் சாப்பிட்றதுலே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இது. ஆஃப் பாயில் சாப்பிடுவாங்க பாருங்க சார். ஆஃப் பாயில் சாப்பிட்றதெல்லாம் உண்மையிலே ஒரு கலை. சில பேர் அதை எடுத்து அப்படி ஒரு மடி மடித்து ஒரு ட்ராப்பு கூட சிந்தாமல் அப்படி உள்ளே போடுவேன். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கருவை வலிப்பேன். முன்னால் இருக்கவேன், முன்ன பின்ன ஆஃப் பாயில் சாப்பிட்ருக்கியா இல்லையாடா, ஏன்டா அதை வலித்து தனியாக திங்கிறிய, ஸ்மெல் அடிக்காதா அப்படின்னு. இன்னும் சில பேர் அதை எடுக்கிறதுக்குள்ளே வேட்டி சட்டையெல்லாம் ஒழுக விட்டு டிஷ்யூ பேப்பர் வாங்கி பாதியை தொடச்சி ஆஃப் பாயில் ஒரு பீஸ் அங்கே கிடக்கும், இங்கே பாதி கிடக்கும். அந்த சப்ளையர் சாப்பிட தெரியாட்டி நாங்களாவது சொல்லி கொடுத்துருப்போம்ல, ஏன் சார் இந்த பாடுபடுத்துறீங்க? ஒரு பொருளை சாப்பிட்றதுல கூட ஒரு மனிதன் திட்டமிட்டு அழகாக ரசித்து சாப்பிட வேண்டியது. அதனால் உறவினர்களோடு வாழ்வது, எல்லாரும் உறவினர்கள் எல்லாரோடையும் அன்பாக பாசமாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கம்மா. ஒருத்தன்ட்ட கேட்டால் எங்கள் அப்பா கூட பேசி 10 வருஷம் ஆகுது சாருங்கிறான். பெத்த தகப்பன் கூட 10 வருஷம் எப்படா பேசாமல் இருக்க? பேசுகிறதில்ல சார். எதுக்கு அந்த ஆள்கிட்ட பேசிட்டு? அவரை போய் கேட்டால் பெத்த பிள்ளைகிட்ட ஏன்டா 10 வருஷம்? அவன் ஏதாவது வாழ்க்கையை தேடிட்டு போயிட்டேன், நமக்கு அவனுக்கு டச் இல்லை சார். வாழ்க்கையா அதுன்னு கேட்குறேன். பெத்த அம்மாட்ட 3 வருஷம் பேசாமல் இருக்க மகனுகளை பார்க்குறேன். எப்பட்றா? என்னாலையும் 1/2 மணி நேரம் கூட இருக்க முடியாது என்னுடைய அம்மாட்ட போய் உட்காந்து. எப்படா திருவள்ளூரில் பேசுனேன்னு கேட்டால் எங்கள் அம்மாட்ட ஒரு 10 நிமிஷம் நான் பேசின ஜோக்கெல்லாம் சொல்ல, எங்கள் அம்மா பாதி காது கேட்டு கேட்காம அதை கேட்டு இப்படி ஒரு கை தட்டுவாங்க பாரு, அதில் இருக்க சந்தோஷம் உலகத்தில் வேற என்ன உண்டுங்கிற.
என் வயதான தாயிடம் நான் பேசியதை சொல்லி கொஞ்ச நேரம் எங்கள் அம்மா அதை என்னை தூக்கி அந்த இடத்துல அந்த தோள்பட்டையில் கொஞ்ச நேரம் வச்சிருப்பாங்க பாருங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மகிழ்ச்சியை எந்த மனிதனுக்காவது இன்னொருத்தர் கொடுக்க முடியுமா? அதே மாதிரி என் பிள்ளையன், என் மக, என் பேரன், உண்மையிலே நான்லாம் என் பேர பிள்ளைய வந்த பிறகு சொல்லான்ட்டு இருந்தேன் அவனுங்கள்ட்ட, டேய் பொது இடத்துல என்னை போடா வாடானாது கூப்பிடு, தாத்தான் மட்டும் கூப்பிட்றாதரா, ரொம்ப கஷ்டப்பட்டு பில்டப் பண்ணி வச்சுருக்கேன், தாத்தான் கூப்பிட்றாதான்ட்டு அவனுக்கு ஆர்டர் போடலான்ட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு என் மனைவி என்னை அத்தான்னு கூப்பிட்றத விட, என் பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிட்றத விட, எங்கள் அக்கா மையன் என்னை மாமான்னு கூப்பிட்றத விட, எங்கள் அண்ணன் மையன் என்னை சித்தப்பான்னு கூப்பிட்றத விட, என் கொழுந்தியா என்னை மச்சான்னு கூப்பிட்றத விட, என் பேர பிள்ளை என்னை தாத்தாங்கிறான் பாரு, அந்த வார்த்தை தான் இன்னைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருது. உறவுகள் தருகின்ற மகிழ்ச்சி அது ஒரு பக்கம். நண்பர்கள் அப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர், இவங்க தான் நண்பர்கள். உறவுகளை அல்லாமல் நமக்கு வாழ்க்கையில் யாருன்னே தெரியாமல் திடீர்னு நமக்கு ஒருத்தன் உதவி செய்வான், அவன் யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க. வேறு மதத்தில் வேறு ஜாதியில் பக்கத்து வீட்டில் பேசி பழகி உறவினர்களுக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை நண்பர்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நட்புன்னு பேசுறதுக்கு 2 பேச்சாளர்கள். உறவினர்களே அப்படின்னு பேசுறதுக்கு இந்த பக்கம் அணித்தலைவராக வந்திருக்காரு. உண்மையிலே அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நான் நினச்சி பார்த்தேன். ஜாம்பியாங்கிற நாட்டுக்கு போயிருந்தோம், ஆப்பிரிக்கா நாடு. அந்த நாட்டில் இருக்க தமிழ் சங்கத்தில் பேச போயிருந்தோம். பேசிட்டு ஃப்ளைட்டில் வந்து கென்யா வழியாக வந்தோம். நீங்கள்லாம் யோசிக்கலாம், இவர் பெரிய வெளிநாட்டுக்கு போனதை திருவள்ளூரில் வந்து பீத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலே போயிட்டு வந்தோம். ஏன்னா சில பேர் இவங்க சும்மா இந்த இங்கே திருத்தணியே இங்கிட்ட பூந்தமல்லி இங்கே பேசிகிட்டு இருந்துட்டு அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு ரூட்டை கொடுக்குறாங்கன்ட்டு. நான் ஒருத்தன்ட்ட ஃபோட்டோ காமிச்சேன், கேட்குற அமெரிக்காவில் பேசிகிட்டு இருக்கேன் பாடுறான்னு. இதே மாதிரி உனக்கு எத்தனை ஃபோட்டோ எடுத்து காட்டுட்டேன், நான் ஜப்பானில் பேசின மாதிரி ஃபோட்டோ எடுக்கவான்னா. நான் எங்கேயும் போகல, விட்றா இப்போ என்னடா, நான் எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதெல்லாம் அவன் கவனமாக இருக்கான். ஜாம்பியாவுக்கு போயிட்டு அந்த கென்யா ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு ஒரு 5 டேபிள் தாண்டி ஒரு கருப்பாக ஒருத்தர் உட்காந்துருந்தார். இவன் அவரையே பார்த்துட்டு இருந்தார். யார்? இனியவன். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அழுதார். என்னடா யாரோ ஒரு ஆப்பிரிக்க ஐயாவை பார்த்துட்டு இப்படி அழுகுறானே அப்படின்ட்டு போய் நேராக அவர் பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சிட்டு அழுகுறாரு. என்னடா ஏன்டா அப்படின்னு எனக்கு புரியல. போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்து சொல்கிறான், எங்கள் அப்பா மாதிரியே இருந்துச்சு அவரை பார்க்க, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எனக்கு எங்கள் அப்பா மாதிரியே அவர் இருந்தார், எனக்கு அவரை விட்டு பிரிய மனசு வரல, அதனால் அவர்கிட்ட போய் நான் கையை பிடிச்சி பேசி அழுதுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி, அப்பா மாதிரி இருந்த ஒருத்தர் மேலேயே இவ்வளவு பாசம் இருக்குன்னா அவங்க அப்பா கூட எப்படி வாழ்ந்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. இதே இனியவன் அதே ஜாம்பியா ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் வர்றப்ப அந்த ஏர் ஹோஸ்டஸ் அம்மா எங்களுக்கெல்லாம் சோறு கொடுக்கவே இல்லை. ஒன் மோர் ரைஸ் அப்படின்னா, நோ ஒன்லி 1 டைம், நோ மோர் அப்படின்ற. அம்மா 1 பீஸ் ஆஃப் ஸ்வீட், 1 பீஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னா, நோ பிரெட், ஒன்லி 1 பிரெட், ஒன்லி 1 பட்டர் அப்படின்னு. ஆனால் இனியவனுக்கு 3 தடவை பிரெட்டு கொடுக்குது, 3 தடவை பட்டர் கொடுத்துச்சு, 3 தடவை ரைஸ் கொடுத்துச்சு, கேட்குறப்பெல்லாம் சிக்கன் கொடுத்துச்சு. என்னடா இது பெரிய ஆச்சரியமாக இருக்கு. கென்யாவில் வந்து எப்படி அவன் ஆளை பிடிச்சான் அப்படின்னு பார்த்தா, இவரை நேசிக்க வச்சது இந்த கலர் தான். அந்த கென்யா ஏர்போர்ட் அந்த ஃப்ளைட்டில் இருந்த அந்த விமான பணிப்பெண் ஒரு கருப்பின பெண். இந்த கலரை பார்த்துட்டு நம்பால் தான் போல இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் மாநரமாக இருந்ததுக்கு எனக்கு ஒரு ரொட்டி கூட கிடைக்கல எனக்கு. அதனால் அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. பேர்லாம் விசாரிச்சிட்டாரான், பிரான்சிஸ்கா அது பேர். நாங்கள் போயிட்டு வந்து 10 வருஷம் இருக்கோம். ஆனால் இன்னும் பேர் ஞாபகம் இருக்குன்னா அது இதோட அக்கா மகன் கிடையாது, அண்ணன் மகன் கிடையாது, ஒரு நட்பு. அந்த நிறத்தை பார்த்து இவர் நம்ம இனத்தை சேர்ந்தவராக இருப்பாரோ அப்படின்னு நினைச்ச ஒரு பாசம் இருக்குது பார்த்தீங்களா. வெளிநாட்டிலலாம் போகிறப்ப ஏதாவது ஒரு கடையில்
தம்பி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டா தமிழ், தமிழில் பேசுகிறாரு. ஒரு தம்பி, யாருங்க நீங்கள்? நான் தேனி தாங்க. அப்படியா, தேனியா சார்? லியோனி சார். என்ன சார் இங்கே லண்டனுக்கு வந்திருக்கீங்க? பட்டிமன்றமா? தெய்வமே. அந்த லண்டனில் அந்த தமிழ் குரல் கேட்கும்போது இருக்கிற சுகம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வெளிநாட்டில் இருக்கும்போது தான் நம் தாய்மொழியினுடைய சுவை நமக்கு அப்போ தான் தெரியும். அது மாதிரி நண்பரோடைய வாழ்ந்தவர், நல்ல உறவினர்களோடைய மகிழ்ச்சியாக வாழ்ந்த இனியவன் உறவினர்களேன்னு பேச வந்திருக்காரு. அவரை எதிர்த்து பேசுவதற்கு நண்பர்களே என்ற அணியினுடைய தலைவராக வந்திருப்பவர் அருமையான பேச்சாளர், பேராசிரியர், முனைவர் பட்டம் பெற்ற விஜயகுமார். எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருக்கிறார். இவரிடம் படித்த மாணவர்கள்தான் இன்று உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கக்கூடிய நம் தமிழனுக்கு பெருமை சேர்த்தும் செஸ் சாம்பியன்கள் பிரிக்யானந்தா, வைசாலி. 2 பேருக்கும் ஆசிரியர் அவர் தான். இந்த மாதிரி ஒரு பெருமையெல்லாம் ஆசிரியர்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அதை நான் அனுபவிச்சவன். நான் வீட்டில் ஒரு நாள் சாயந்தரம் உட்காந்துருக்கேன். ஒரு அதிரடி பட போலீஸ் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி. நான் முடிவு பண்ணிட்டேன், ஏதோ மீட்டிங்கில் தப்பு தண்டாவை பேசிட்டேன் போல், அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போல இருக்குன்ட்டு எங்கள் வீட்டுக்கார மட்டும் பெட்டியெலாம் துணிமணிலாம் எடுத்து வைப்பா, அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்கன்ட்டு உள்ளே நுழைஞ்சோன்னா ஒரு 5-6 போலீஸ்காரங்க சலிட் அடித்தாங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் அடிப்பாங்க அப்படின்ட்டு அப்படியே கை காலெலாம் நடுங்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு உள்ளே நுழைஞ்சார் டெப்டி கமிஷனர் ஆஃப் தாமஸ் மவுண்ட் பிரபாகர் வந்தார். வந்து சார் அப்படின்னு சலிட் அடித்தார். என்னடா எஸ்பி சலிட் அடிக்கிறாரு? சார் உங்கள்கிட்ட படித்த பிரபாகரன் சார், இன்னைக்கு நான் எஸ்பியாக இருக்கேன் சார் அப்படின்ட்டு என் காலை தொட போனார். சார் யூனிஃபார்மில் இருக்கும்போது காலெலாம் தொடங்கணும். பரவாயில்ல சார், என்னுடைய ஆசிரியரை நான் எந்த நேரத்தில் வேணாலும் வணங்குவேன் அப்படின்னு சொன்னோன்னு தான் எனக்கு உசுரே வந்துச்சு. ஆஹா, அதிரடிப்படையோட ஒரு எஸ்பி ஒரு ஆசிரியரை வந்து பார்த்த அந்த சுகம். அது மாதிரி ஆசிரியர், நல்ல ஒரு ஆசிரியர் பேராசிரியர் விஜயகுமார். அதே மாதிரி நண்பர்களே என்று பேசுவதற்கு நண்பர்களோடு தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரல, பார்த்தாலே தெரியுதுல்ல. நேற்று வேலூரில் புத்தக திருவிழாவில் அங்கே இருக்கிற பொம்பளை பிள்ளைகளெல்லாம் பார்த்து, உலகத்திலே நான் பார்த்த பெண்களிலேயே வேலூர் பெண்கள் தான் மிக அழகான பெண்கள்னார். இதையே சிவகங்கையிலையும் பேசினார், இதையே திருநெல்வேலியிலையும் ஏன்டா இப்படி போகிற ஊரில் எல்லாம் பிட்ட போடுறான்னு பார்த்தா எப்படியாவது ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமான்ட்டு மேடைக்கு நான் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. தம்பி, இங்கேயும் அதே அப்ளிகேஷன் போடு. உனக்கு உண்மையிலே நல்ல பொண்ணு எந்த ஊரில் வேணாலும் உனக்காக ஒருத்தி காத்திருப்பாயா. அதனால் அது வரைக்கும் நண்பர்களை அணியில் பேச நான் வளர்த்த பிள்ளை. ஸ்கூலில் படிக்கிற காலத்திலேருந்து என்னுடைய மேடையில் பேசி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் சிறந்த பேச்சாளராக தேர்வு செய்யப்பட்டு அவர்கிட்ட பரிசு வாங்கின பேச்சாளர் அவர்தான் என் அருமை தம்பி ஹரிபாலகிருஷ்ணன், புதுக்கோட்டைக்காரர். இந்த பக்கம் உறவினர்களே என்ற அணியில் பேசுவதற்கு உண்மையிலே உறவுகளோடு மகிழ்ந்து வாழ்பவர். நல்ல உறவுகள் சம்பந்தப்பட்ட பாடல்களையெல்லாம் பாடினார்னா ரொம்ப அருமையாக, காதல் பாட்டெலாம் பாடினார்னா அவர் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நிலைமைக்கு போயிடுவார். உதாரணத்துக்கு ஒரு ஊரில் பாடினார் பாருங்க ஒரு பாட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு பொன்னே, இன்னும் பேசக்கூட தொடங்கல, இன்னும் நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல, என்னை விட்டு போகாதே என்னை விட்டு போகாதே, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன அப்படின்னு ரசித்து பாட்டெலாம் பாடுவார். அவர்தான் கடலூர் தணிகவேல். நல்ல பேச்சாளர் மட்டுமல்ல, நல்ல குறும்படங்களை இயக்கிய கொள்ள விடுவார். அநீதின்னு ஒரு குறும்படத்தை இயக்கி அதில் என்னுடைய பையனை கதாநாயகனை நடிக்க வச்சார். பெரிய வேலையில் இருந்த என் மகன் இவரால் இப்போ முழு நேரம் நடிகராக மாறிட்டான். 75,000 ரூபா சம்பளத்தில் இருந்தவன் அந்த வேலையை விட்டுட்டு பிஇ MBA படிக்க வச்சு இன்றைக்கி ஒரு நடிகராக மாறி அழகிய கண்ணேன்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டான். இப்போ சாமானியன்னு ராமராஜன் கூட நடித்து அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஒரு இன்ஜினியரை நடிகனாக்கிய பெருமை கடலூர் தணிகவேலைத்தான் சார். அதனால் ரொம்ப அருமையாக ரசித்து கேட்டுட்ருக்கீங்க. உண்மையிலே கலெக்டர் சார் சொன்னார், நம்பிக்கையோடு சொன்னார், நீங்கள் பேச ஆரம்பிங்க சார், கூட்டம் வந்து நிறைஞ்சிரும்னார்.
அவர் மனதைப் போலவே இந்த அரங்கு நிறைந்திருக்கிறது. அதனால முதல் நாளே இந்த அரங்கு நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்னும் வரும் நாட்களில் மிகப்பெரிய அரங்கு நிறைந்த நிகழ்ச்சிகள் இந்த புத்தக திருவிழாவில் நடைபெற்று சென்ற ஆண்டை விட அதிக அளவில் புத்தகம் இங்கே விற்பனையானது என்ற சாதனையை திருவள்ளூர் மாவட்டம் பெற்று காட்டும். அதற்கான சாதனையை அந்த பரிசினை அடுத்த சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரிடம் நம்ம கலெக்டர் அவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இப்பொழுது முதலாவதாக நிம்மதியை மகிழ்வையும் வாழ்வில் தருபவர்கள் நண்பர்களே அப்படிங்கிற அணியில் பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட கற்ற மனங்கடனும் தொட்டிலே அண்டு துயின்று மிக வளர்ந்து பட்டு போல் நாவசைத்து பால் மழலை சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையே எட்டு திக்கும் எழில் வளர்த்த பூமகளே தொட்டிலே கிடந்த என்னை தொல்காப்பியன் படுத்த கட்டிலே கிடகின்ற கனிமகளே கனி மணக்க பேசும் கற்றோர் அவையினிலே நடை பயில வந்திருக்கும் நான் உந்தன் இளைய மகன் உந்தன் பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே தமிழ் தாயே வாழிய நீ. வரலாற்று சிறப்புமிக்க திருவள்ளூர் மாவட்டத்திலே இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழை போல மூன்றாவது புத்தக திருவிழாவினை பாங்கோடு ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கிற மக்கள் நாயகர் ஒரு ஆட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கட்டியம் கூறுகிற அற்புதமான ஆட்சி தலைவர் நம்முடைய ஐயா பிரபு சங்கர் அவர்கள் ஏற்பாட்டிலே இந்த புத்தக திருவிழாவினை சீரோடும் சிறப்போடும் எங்க மதுரையினுடைய சித்திரை திருவிழாவை போல நடத்தி கொண்டிருக்கின்ற அரசு அதிகாரிகளே, பெரியோர்களே, பட்டிமன்ற கலாரசிக பெருமக்களே, மேடையிலே திருக்குறள் எழுத வள்ளுவனுக்கு துணை நின்றது எழுத்தாணி. நீதிபதி அவர்களே, உங்களை தான் சொல்றேன். திருவள்ளுவருக்கு திருக்குறள் எழுத துணை நின்றது எழுத்தாணி. ஓடும் தேருக்கு அடிப்படையாக இருப்பது அச்சாணி. சினிமாவில் கொடிகட்டி பறந்தது ஹன்சிகா மோத்வானி. திண்டுக்கல்னா ஒன்னு பிரியாணி, இன்னொன்னு எங்க அண்ணன் லியோனி. எங்க இருந்தியா இது மாதிரி பெஞ்ச் டயலாக்லாம் பிடிக்கிற? யாரெல்லாம் மேட்சிங் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அடியே மற்றதெல்லாம் ஓகே, ஆனால் ஹன்சிகா மோத்வானிக்கு அடுத்து என்ன சொன்ன? அற்புதமான தலைப்பு நீதிபதி அவர்களே. சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் எது தரும்? உறவா நட்பா? நீதிபதி அவர்களே, உறவு குறை சொல்லும், உறவு பழி சொல்லும், நட்பு வழி சொல்லும். அதனால தான் வள்ளுவ பெருந்தகை அழகா சொன்னாரு, உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஒரு மேடையிலே ஆடை நெகிழ்கிற போது அந்த கை வேகமாக போய் அந்த ஆடையை சரி செய்யுமே, அதை போல நண்பன் ஆபத்திலே இருக்கின்ற போது ஓடி போய் ஆபத்திலே இருந்து ஆபத் பாந்தவனாக காப்பாற்றுவது நட்பு என்பதை தான் வள்ளுவ பெருந்தகை அழகா சொன்னார். மிஸ்டர் இனியவன், பேசு பணிவாக, உண்பாய் அளவாக, சுவாசி ஆழமாக, தூங்கு அமைதியாக, உடுத்து அழகாக, சிந்தி சுயமாக, நம்பு சரியாக, பழகு நாகரிகமாக என்று சொல்லிக் கொடுப்பது நட்பு. நீதிபதி அவர்களே, அதனால் தான் சொன்னான் ஒரு கவிஞன், காதலுக்கும் நட்புக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா ஒரு கவிஞன், இதயத்தை தொலைத்து விட்டு சுவாசிக்க காற்றை தேடுவது காதல், சுவாசிக்க இதயத்தையே தருவது நட்பு என்று ஒரு கவிஞன் சொன்னான் என்றால் அதுதான் நட்பு. உறவு இன்னைக்கு எப்படி இருக்குது? போலீஸ்கார் ஐயா கரெக்டா சொல்லுவாங்க, தனியா மட்டும் நம்ம வண்டியில போறோம்னு வச்சுக்கோங்க, போலீஸ்கார் சிக்னல் நம்ம நிப்பாட்டி லைசன்ஸ் எடு, இன்சூரன்ஸ் எடு, ஹெல்மெட் எடு எல்லாம் கேட்பாரு. பின்னாடி நம்ம மனைவியோட வண்டியில போனோம்னு வச்சுக்கோங்க, நீதிபதி அவர்களே விட்டுருவார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போயிட்டு இருக்கான், இன்னொரு பிரச்சனை வேற நம்ம கிளப்பணுமா? விஜயகுமார் எப்படி அனுபவிச்சிருந்தா
உண்மையிலே போலீஸ்காரங்க இனி உன்னை தனியா வந்தா கூட பிடிக்க மாட்டாங்கய்யா. நீதிபதி அவர்களே, காலையில Facebookல ஒரு ஹஸ்பண்ட் ஸ்டேட்டஸ் போட்டாரு, போன எடுத்துக்கிட்டு, இன்றைக்கு நல்ல காலை, இது ஒரு அழகான நாள், இந்த நாளில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் ஸ்டேட்டஸ் போட்டாரு. உடனே மனைவி கமெண்ட் போட்டாங்க, சவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீதிபதி அவர்களே, உறவு. நீதிபதி அவர்களே, ஒரு கல்யாண வீட்டில உறவு என்ன செய்யும் தெரியுமா? மாப்பிள்ள வடை போடல, மாப்பிள்ள அப்பளம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கு, மாப்பிள்ள மேலாப்புல எடுத்து ரசம்னு ஊத்துறாங்க, மிடில் எடுத்து சாம்பார்னு ஊத்துறாங்க, கீழே எடுத்து காயின்னு ஊத்துறாங்க. தம்பி போய் வேமா சாப்பிடு, அது கூட கிடைக்காம போயிடும். உறவுகள் சாப்பாட்டில் குறை சொல்லும், ஆனால் என் நண்பன் தங்கச்சி கல்யாணம் சாம்பார் வாளியை தூக்கிட்டு வேர்க்க விருக்க பரிமாறுவதற்கு செல்லுவான் நண்பன். அதைத்தான் நீதிபதி அவர்களை நாங்க சொல்றோம். இன்னைக்கு உறவுகள் எப்படி இருக்கு? என் பொண்டாட்டிலாம் அவங்க அண்ணன் தம்பி வந்தா ஒரு மாதிரி கவனிக்கிறா, எங்க அண்ணன் தம்பி வந்தா ஒரு மாதிரி கவனிக்கிறா. ஒரு கண்ணுல வெண்ண, ஒரு கண்ணுல சுண்ணாம்பு. நடக்குதா இல்லையா? அவங்க அண்ணன் எல்லாம் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்னங்க வேமா எந்திரிங்க, எங்க அண்ணன் வந்திருக்கிறாரு, போய் பாய் கடையில போய் கைமா வாங்கிட்டு வாங்க, வெறா மீன் வாங்கிட்டு வாங்க, வஞ்சர மீன் வாங்கிட்டு வாங்க, ஆட்டுக்கால் சூப்பு போடணும், ஆட்டுக்கால் வாங்கிட்டு வாங்க. அதே எங்க அம்மா, எங்க அண்ணனுக்கு நெஞ்சு கறினா அப்படி பிடிக்கும், அப்படியே கொத்தி வாங்கிட்டு வாங்க. அந்த அண்ணன் முக்கா துட்டுக்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருப்பேன். இது வரைக்கும் வீட்டுக்கு ஒரு மிக்சர் பொட்டலம் கூட வாங்காம வந்துடுவார், வாங்கிட்டு வர மாட்டாங்க. அந்த அண்ணன் வந்ததுக்கு கறியை கொத்தி வாங்கிட்டு வாங்க. எங்க அண்ணனுக்கு எலும்புல சூப்பு வச்சா அப்படி பிடிக்கும் அப்படின்ட்டு வேர்க்க விறுவிறுக்க வேலை நடக்கும்யா. அது எங்க அண்ணன், எங்க அம்மா, என் தங்கச்சி வந்துச்சு வச்சுக்கோங்க, என்னங்க காலையில இருந்து ஒரே ஹெட் பெயினா இருக்குங்க, உடம்பு வட 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 வடங்குது. உங்க ஃபேமிலியை பூரா ஓலால புக் பண்ணி பரோட்டா கடையில் போய் ஆளுக்கு 4 பரோட்டாவும் ஒரு ஆம்லேட்டும் கொடுத்து வாங்கிட்டு அப்படியே பேக்கப் பண்ணிருங்க. ஏன்? தனதால பார்த்தா தாவி அணைச்சிச்சான், வேத்தால பார்த்தா விரைச்சுக்கிடுச்சா அகப்ப என்று பார்சியாலிட்டி பார்ப்பது உறவுகள். மிஸ்டர் இனியவன் பழமொழி கேட்டார் பாத்தீங்களா? நீதிபதி அவர்களே, அழகா சொன்னா ஒருத்தன், உறவுக்கும் ஊசிக்கும் 2 ஒற்றுமை இருக்குது, உறவுக்கும் ஊசிக்கும் 2 ஒத்துமை இருக்குது. என்னடா சொல்லுடான்னு, ஒன்னு குத்தி காட்டும், இன்னொன்னு கோத்து விடும். உறவு குத்தி காட்டும் கோத்து விடும் சொன்னா, ஏதோ இப்பதான் கொஞ்சம் நஞ்சம் உறவினர்களோட மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இவர் போடுற பிட்டெல்லாம் பார்த்தா நம்ம வீட்டில் போய் நிம்மதியா வாழ முடியுமாயா? உறவினர்களும் ஊசியும் ஒன்னா, ஒன்னு குத்தி காட்டுமா இல்லாட்டி கோர்த்து விடுமா? அதுதாங்க யதார்த்தம். நீதிபதி அவர்களே, அதைத்தான் சொன்னா வைரமுத்து அழகா சொன்னா, 1000 மருத்துவர்கள் செய்ய முடியாத சிகிச்சையை ஒரு நண்பனின் ஆறுதல் வார்த்தை தந்துவிடும், அவன்தான் நண்பன் சொன்னான். வீட்டில் நாங்களாம் படாத பாடு போடுறோம், ஆண்கள் நாங்கெல்லாம் வாடி வாசல்ல தான் காளைய அடக்குறோம், ஆனா பெண்கள் எங்க ஆண்களை எல்லாம் வீட்டு வாசல்லையே அடக்கிறாங்களே. நீதிபதி அவர்களே, இதுதான் இன்னைக்கு யதார்த்தமா இருக்குது. ஆனால் நட்பு எப்படிப்பட்டது? அழகா சொன்னான், நண்பன் மட்டும் என்னோடு இருப்பான் என்று சொன்னால் நான் நரகத்தில் இருப்பதற்கு கூட சம்மதம் என்று ஒரு கவிஞன் சொன்னான் என்று சொன்னால் அந்த நண்பன் தாங்க சூப்பர். அதிகமான் அவ்வையினுடைய நட்பு. ஒரு நாள் போக மாட்டோம், என் நண்பன் இருக்கிறான். அவ்வை என்ன செய்வாளா, ஒரு நாள் செல்லலம், 2 நாள் செல்லலம், ஒரு நாள் போக மாட்டோம், 2 நாள் போக மாட்டோம், பல நாள் பலரோடு செல்லினும், வாங்கப்பா எல்லாரும் வாங்க, என் ஃப்ரெண்டு அதிகமான் இருக்கான் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போவாளாம் அவ்வை. ஒரு நாள் செல்லலம், 2 நாள் செல்லலம், பல நாள் பலரோடு செல்லினும் தலைநாள் சென்ற விருப்பினன் மாதோ என்று தன் நண்பனை போட்டி காட்டி ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்கலாம் என்று சொன்னது உண்டு. காதல்ல கூட கள்ளக்காதல் உண்டு, ஆனால் நட்பிலே கள்ள நட்பு இல்லை. நீதிபதி அவர்களே, நீதிபதி அவர்களே, அறிவுமதி என்ற ஒரு கவிஞன் அழகா சொல்லுவான், அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண போறா தன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு, அந்த நட்புக்குரிய அந்த பெண், அவ்வை அதிகமான நட்பை படித்தவர்கள் இல்லையா, அம்மாட்ட கூட்டிட்டு போறா ஃப்ரெண்ட, அம்மா இவர் தான் அப்படின்னு பேரை அனௌன்ஸ் பண்றா, இவர் தான் அப்படின்னு. எல்லா அம்மாக்களையும் போல புருவத்தை விரித்து ஆச்சரியம் பரபரக்க என்ன நடக்க போகுதோன்ற மாதிரி
அம்மா பரபரப்பா இருக்கிற போது அந்த பெண் அழகாய் சொன்னாள், அம்மா ஒருபோதும் இவர் உன் மருமகன் ஆக முடியாது, ஏனென்றால் இவன் என் நிச்சயிக்கப்பட்ட நண்பன் என்று ஆண் பெண் நட்புக்கு இலக்கணம் வகுத்தது. உறவு என்ன சார் உறவு? பசுமை நிறைந்த நினைவுகளை பாடி திரிந்த பறவைகளை பறந்து செல்கின்றோம், நாம் பிரிந்து செல்கின்றோம். குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே, வரவுக்கு மேலே செலவுகள் செய்து கழித்திருந்தோமே. நாங்க உறவுகளை தப்பா நினைக்கல. இன்னைக்கு உறவு எப்படி இருக்குது? பேஸ்புக்ல ஒரு கமெண்ட் பார்த்தேன் நீதிபதி அவர்களே, அந்த செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். அந்த பெண் சொல்கிறாள் அந்த பேஸ்புக்ல, அம்மா அப்பாவை பேணி பாதுகாக்கிற உரிமை மட்டும் எங்கள் பெண்களுக்கு கிடைத்து விட்டால் இந்த நாட்டில் முதியோர் இல்லங்களே இருக்காது என்று ஒரு பெண் சொன்னாள். உடனே பையன் கமெண்ட் போடுறான், மாமனார் மாமியாரை அம்மா அப்பாவாக பார்க்கின்ற நிலைமை இருந்தாலும் இந்த நாட்டிலே முதியோர் இல்லங்கள் இருக்காது என்று சொன்னார். இன்றைக்கு அதுதானே உறவுகளுடைய நிலை. இந்தியாவிலே வயல்களை விட வரப்புகள் அதிகம். இந்த வயலே போனாலும் பரவாயில்ல, என் அண்ணனுக்கு இந்த வரப்ப நான் விட மாட்டேன் என்று வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கிறது. நட்பு சூப்பர் சார். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விளங்கிடும் உள்ளாலோ, தோழமை என்றவ சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றன ஏசாரோ. ராமன் என்னைய தோழன்று சொல்லிட்டாயா? பரதன் இந்த குகனினுடைய பிணத்தை தாண்டிதான் ராமனை அடைய முடியும். தோழன்னு சொல்லிட்டான், என் உயிரை கொடுப்பதற்கு கூட தயங்க மாட்டேன் என்று குகன் பேசுகிறான் என்று சொன்னால் அந்த தோழமைதான் வாழ வைக்கும். வாய்ப்பிற்கு நன்றி, வருகிறேன், வணக்கம். விஜயகுமாரோட ஆவேசத்தை பார்த்தீங்களா? மைக்கே பின்னால வந்துருச்சு. அவ்வளவு உறவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கார். உண்மையிலே அவங்க வீட்டுக்காரமா அவங்க சொந்தக்காரங்க வந்தால் எப்படி ஆட்டம் போட்டு சமைக்கிறாங்க. எங்கள் வீட்லேயும் அதே தான். அவங்க அண்ணன் தம்பிங்க வந்தாங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். எங்கள் அண்ணன் என்னை படிக்க வச்சவர், அவர் வர்றாரு. ஏண்டி எங்கள் அண்ணன் வந்திருக்காரு, அதுக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க? எங்கள் அண்ணன்டி என்னை அவர் தான் வாத்தியார் ஆக்குனாரு, உங்களை வாத்தியார் ஆக்குனாரு, என்னை வாக்குனாரு. வந்திருக்காருப்பா, அவருக்கு ஏதாவது சோறு. எனக்கு இடுப்பு சிப்பு 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 சிப்புன்னு வலிக்குது, நிற்கவே முடியல. 2 புரோட்டா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க. யார்? எங்கள் அண்ணனுக்கு. ஒரு டெத்து வீட்டில் பாருங்களேன், இந்த உறவினர்கள் படுத்துகிற கொடுமை. அந்த கிழமை பாட்டுக்கு இப்படி செத்து கிடப்பார். 6:30 தான் எடுக்கணும்னு ஒருத்தன் வந்து கலகம் பண்ணுவேன். 6:30 நல்ல நேரம். இன்னொருத்தன் வருவேன் 6:30 எடுத்த சுடுகாட்டுக்கு போனோம் போகாது, பார்த்துக்க. 8:45 எடுக்கணும். பிறந்தகத்துக்கு கோடி கொண்டு வந்து எங்க பெருசுக்கு போட்டா தாண்டா எடுக்கணுங்கிறான். இன்னொருத்தன் வர்றேன், நாளை காலையில் தான் எடுக்கணும். எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் உச்சிலம்பட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நாளை காலையில் நாங்கள் கோடி. அந்த பெருசு இப்படியே பார்த்தவர், நானே நடந்து போய் படுத்துக்கிறேன்டா. ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? செத்துட்டேன், என்னை கொண்டு போய் சுடுகாட்டில் வைக்கிறதுக்கு மும்பிட்டு கலகம்மா. ஆனால் அதே டெத்து வீட்டில் பாருங்க, பந்தல் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவன் யார்? அந்த டெத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் மாமன் கிடையாது, மச்சான் கிடையாது, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது. அந்த டெத்தை பறி கொடுத்தவனுடைய நண்பர்கள் தான் அந்த இடத்துல ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருப்பான். டிஎம் சௌந்தரராஜனை பேட்டி கொடுக்குறப்ப அவர் சொன்னார், உறவுகளை பாராட்டி நிறைய பாட்டு பாடியிருக்காரு டிஎம் சௌந்தரராஜன். தங்கச்சிக்கு அவர் பாடாத பாட்டா? கூட ஒரு தங்கச்சி பிறக்கலையேன்னு ஏங்குற மாதிரி இருக்கு அந்த பாட்டு. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீ. ஒரு தங்கச்சி பிறந்து கூட இப்படி பாடணும்டான்னு நினைப்பான் நிறைய பேர். அப்படி பாடுவார். பெத்த தாய்க்கு பாட்டு டிஎம்எஸ் பாடாத பாட்டா? டே அப்பா, எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம்.
உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. பெத்த தாய்க்கு அப்படி பாடுவார். எல்லாத்தையும் அசால்ட்டா பாடிட்டார். ஆனா நட்புக்காக பாடின ஒரு பாட்டுக்கு அவரை படுத்தின பாடு அந்த மியூசிக் டைரக்டர் உயர்ந்த மனிதன் படத்துல சிவாஜி கணேசன் சுந்தர்ராஜனை அவர் வீட்டில் டிரைவராக இருப்பார் நண்பர். அவங்க 2 பேரும் சந்திச்சு ஒரு இடத்துல நட்பை வெளிப்படுத்துகிற பாட்டு. விஸ்வநாதன் டியூன் போட்டு டிஎம்எஸ் பாடுறார். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. சரியில்லை, இன்னும் நல்லா ஓடிட்டு வந்து மூச்சு வாங்குற மாதிரி பாடுங்க. அந்த நாள் ஞாபகம் எப்படித்தான் ஏன் பாடுறது அப்படின்னு சொன்னோன்னே எம்எஸ் விஸ்வநாதன் என்ன பண்ணார் தெரியுமா? ஸ்டுடியோவிலேருந்து ஒரு 100 மீட்டர் அவரை தள்ளி அங்கேருந்து ஓடிவா அப்படின்ட்டு ஓடி வந்து அந்த கேபின்குள்ளே மூச்சு வாங்கிக்கிட்டே தொடங்கி பாடினார். அதுதான் அந்த பாட்டு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் வந்த பின்னும் தேடுகின்ற அமைதி எங்கே, அமைதி எங்கே அப்படின்ட்டு இப்படி கீழே குனிஞ்சு ஒரு அழுகையை போட்டு, பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோம், கடமையும் வந்தது கவலையும் வந்தது, பாசமென்றும் நேசமென்றும். திருப்பி ஒரு நண்பனுக்காக பாடின பாட்டுக்கு ஓடி வந்து மூச்சு இறைக்க பாடுறான்ட்டு அந்த மியூசிக் டைரக்டர் பெர்ஃபெக்ஷனை விரும்பினார். நட்புங்கிறது அவ்வளோ ஆழமானது. பேசுகிற மாதிரி ஐடியாவா இல்லை பிறப்புரியா கடலூருக்கு? ஏன்னா அந்த போட்டு உட்காந்துருக்கார் விஜயகுமார். வாங்க கடலூர் தனியவேல் உறவினர்களே அப்படிங்கிற அணியை தொடக்கி வைக்க வருகிறார். வாங்க. பெற்றெடுத்த பெற்றோருக்கு நல்ல மகனாக, உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல சகோதரனாக, கட்டிய மனைவிக்கு நல்ல கணவனாக, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக, அவர்களும் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு நல்ல தாத்தாவாக அமர்ந்திருக்கும் அண்ணன் லியோனி அவர்களே. எல்லாத்தையும் உறவு போட்டு பேசிட்டு இருக்காரு. உண்மையிலே இந்த எல்லா உறவோடையும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு இப்ப என்னங்கிற நீ? நடுவர் அவர்களே, எங்க அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? வந்ததுல இருந்து உறவுகளை பூரா சபிச்சுட்டு போய், அதுவும் பொண்டாட்டிய பைக்ல பின்னாடி உட்கார வச்சுட்டு போனா போலீஸ் ஆபீசருக்கே தெரியும் அவனே ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போறான்றதுனாலதான் அவனை நிறுத்துறது இல்லை அப்படின்னு சொன்னார். நானும் ஒரு காவல்துறை அதிகாரிட்ட கேட்டேன், ஏன் சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டு போனா நிறுத்துறீங்க, ஆர்சி புக் எங்க, லைசன்ஸ் எங்க, அப்படி எல்லாம் கேட்கறீங்க, ஆனா பொண்டாட்டிய உட்கார வச்சுட்டு போகும்போது மட்டும் ஆம்பளைகளை நிறுத்தவே மாட்டேன்றீங்களே, ஏன் எங்க விஜயகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்கள தொல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னப்போ அந்த காவல்துறை அதிகாரி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸோட போறவன் நல்ல காரியத்துக்கும் போலாம், இல்ல உருப்படாத காரியத்தை செய்யறதுக்கும் போலாம், அதனால அவனை நிறுத்துறேன். எவன் ஒருத்தவன் பொண்டாட்டிய பின்னாடியே உட்கார வச்சுட்டு போறானோ அவன் உருப்படியான காரியத்துக்கு மட்டும்தான் போறான்ற காரணத்தினால தான் அவனை நான் நிறுத்துறது கிடையாதுன்னு. எங்க இருந்து இப்படிலாம் சிந்திக்கிறீங்க? மனைவி கூட ஒருத்தன் பைக்கில் போறான்னா உண்மையிலே நல்ல காரியத்துக்கு தான் போறான்னு அர்த்தம். பின்னால உட்காந்துருக்கவன் எவனே தெரியாம போறான்னா, நான் இதுக்கு விளக்கம் சொல்ல விரும்பலை. திருவள்ளூரில் எங்கேயாவது ஏதாவது வாங்கி வைக்க சொல்லியிருப்பேன், அல்லது ஏதாவது பச்சை போடு கடையில் ஏதாவது வாங்கி வச்சு ரெடியாக இருப்பாங்க. நல்ல காரியங்களுக்கு மனைவியோட தான் ஏன் போக முடியும்? இது கூட தெரியாமல் ஒரு விஜயகுமார் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். நடுவர்கள் இன்றைய சூழல்ல பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல எனக்கு 25,000 ஃபாலோவர் இருக்காங்க, வாட்ஸ்அப்ல எனக்கு 1000 ஃப்ரெண்ட் இருக்கிறான்,
Facebookல ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணவே முடியல. எனக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்ற எல்லா நபர்களுக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். உனக்கு இன்ஸ்டாகிராம்ல 25000 ஃபாலோ இருக்கலாம், வாட்ஸ்அப்ல 1000 ஃப்ரெண்ட் இருக்கலாம், Facebookல 5000 ஃப்ரெண்ட் இருக்கலாம். நீ அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனனா உன் தலைமாட்டில் உட்கார்ந்து அழுது உன் தாயோ மனைவியோகவோ மட்டும்தான் இருப்பாங்களே தவிர உன் நண்பனா இருக்க மாட்டாங்க. என்ன பேச்சு எதிரணியிலிருந்து வந்து கல்யாணத்துல பாருங்க, சாம்பார் வாளியை தூக்கிறது நண்பனா தான் இருப்பான். 1 ரூபா கூட மொய் வைக்க மாட்டான், அவன் சாம்பார் வாளியை தூக்கிட்டு தான் நிற்பான். ஊர் பூரா கடன் வாங்கி எப்படியாவது தன் சகோதரிக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிற தாய்மாமே, அவனுக்கு தான் சார் தெரியும் அந்த உறவுடைய மகத்துவம் என்னன்னு. சாம்பார் வாளியை தூக்குறானே அந்த நண்பனை உனக்கு தெரியுமா மிஸ்டர் இனிவன் அப்படின்னு எங்க அண்ணனை பார்த்து கேட்டீங்கல்ல. நான் கேட்கிறேன், அவன் சாம்பார் வாளி தூக்குறத மட்டும்தானே நீங்க பார்த்த? நைட்டு 12 மணிக்கு மேல மாப்பிள்ளைய கூட்டு போய் ரூம்ல கதவை சாத்திட்டு அவன் பீர் பாட்டில தூக்குறது உனக்கு தெரியுமா சார்? கல்யாண வீட்டுல குடிக்கக்கூடிய கலாச்சாரத்தை உண்டு பண்ணதே உங்க நண்பர்கள் தானே சார். பல கல்யாணம் நின்னு இருக்கு சார் இந்த நண்பர்களால. 2 குடும்பம் சேர்ந்து பிக்னிக் போவாங்க. 2 குடும்பமும் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம் தான், சொந்தம் கிடையாது. போயிட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி லேடிஸ்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் ஒரு முக்கியமான வேலையாக போகிறோம். என்ன பெரிய ஈராக் பிரச்சனையை பற்றி பேச போகிறாங்க. லேடிஸ்லாம் தனியாக இவருக்கு இங்கே போயிட்டு போகிறப்ப நல்லா போயிட்டு வருவேன், வர்றப்ப இங்கிலீஷில் பேசிட்டு வருவேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். மனைவிட்ட வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பேன். காலையிலேருந்து உன் கூட தானே இருந்தேன், என்னையா திடீர்னு நல்லா இருக்கியான்னு கேட்குறேன். ஹவ் ஆர் யூ? வெரி நைஸ், ஃபைன். எங்கேயாவது பொம்பளை எப்படி போய் தண்ணி போடுறாங்களா? கிடையாது. ஆம்பளை அந்த நண்பர்கள் தான் இந்த வேலையவே பார்க்கறது. சார், கல்யாண வீட்டில் இருக்கிற அப்பாவோ மாமாவோ உறவுகளோ என்ன தெரியுமா நினைக்கும்? இந்த கல்யாணம் எப்படியாவது நல்லபடியாக நடந்துடணும், ஊர் பூரா ஏகப்பட்ட கடன் வாங்கி நல்லபடியாக நடத்தணுன்றதுக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கோம், நல்லபடியாக இந்த திருமணத்தை நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்னு நிம்மதியாக நடக்கணும் நினைக்கிறது உறவுகள் சார். ஆனால் நைட்டு மாப்பிள்ளைக்கு ஊற்றி விட்டு அவன் மணவரையில் வந்து உட்காந்து பொண்ணை பார்த்து நீங்க தான் சித்தியான்னு கேட்டிருக்கிறான். அத்தோட அந்த பொண்ணு இந்த கல்யாணமே வேணாம்னு எழுந்திருச்சு ஓடி இருக்கு. நண்பர்கள் எல்லாத்துக்குமே நண்பர்கள் பார்த்துக்குவாங்க. நடுவர்களை, நான் ஒரு உறவை சொல்லுகின்றேன், அவ்வளவு அற்புதமான உறவு. என்னுடைய பாட்டி, என் பாட்டியுடைய பேர் ஆவரணம். நான் ஆவரணம்லாம் என் பாட்டியெல்லாம் கூப்பிட மாட்டேன், ஆவாரம்பூன்னு தான் என் பாட்டியை நான் கூப்பிடுவேன். 1ஆம் வகுப்பு கூட படிக்காதவள் என் பாட்டி. 1ஆம் வகுப்பு கூட படிக்காதவள் என் பாட்டி. ஒரு பிள்ளையை படிக்க வைத்து அரசாங்க வேலை வாங்கி கொடுக்கவே திணறிக் கொண்டிருக்கும் ஊரில் 4 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அதில் 3 பிள்ளைகளை அரசு வேலையில் அமர்த்திய கெட்டிக்காரி அவள். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைய காலத்துல ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம்லாம் வந்துருச்சு இல்ல. என் அம்மாவுக்கு அவதான் சமைச்சு போட்டா என் பாட்டி, எனக்கும் அவதான் சமைச்சு போட்டா. இன்னைக்கு நான் பெத்தெடுத்த என் பிள்ளைக்கும் அவளே அவ கையால சமைச்சு ஊட்டிட்டு இருக்கா சார். அவ வைக்கிற மீன் குழம்போட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? தினந்தோறும் நம்ம ஒரு குழம்பு வச்சோம்னா மதியம் ஆச்சுன்னா கொஞ்சம் கெட்டு போயிடும், நைட் ஆச்சுன்னா ரொம்ப கெட்டு போயிடும், மறுநாள் அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஆனா என் ஆவாரம்பூ வச்ச மீன் குழம்பு இருக்குல்ல, நேரம் ஆக ஆக சூடு பண்ண அதோடைய சுவை கூடுமே தவிர ஒரு நாள் கூட குறைந்ததே கிடையாது. நடுவர்களே, அந்த பாட்டி எப்படிப்பட்டவள் தெரியுமா? நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன் வீட்டுல, என் பாட்டி சொல்லிடுவா சாயந்தரமே, நைட்டுக்கு உங்க அப்பா வருவான், முதுகுல பட்டையா உன்னை உரிச்சு எடுக்க போறான், உங்க அப்பா அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சமைச்சு வச்சிடுறேன், சாப்பிட்டுட்டு தெம்பா அடி வாங்கு சாமி உங்க அப்பன் கிட்ட அப்படின்னு சொல்லி என் அப்பனிடம் அடி வாங்குவதற்காக என் உடம்பை தயார் செய்தவள் என் பாட்டி. உறவுகள் என்பது அவ்வளவு அற்புதமான விஷயம் சார். அண்ணன் சொன்னாரே பொண்டாட்டினாலே தொல்லை அப்படின்னு சொல்லி, ஃப்ரெண்டு வந்து சொல்லலாம், நான் பாத்துக்கிறேன்டா மச்சான், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் உங்களுக்கு கர்ச்சீஃப் எடுத்து கொடுப்பான் உங்கள் கண்ணீரை துடைக்க. ஆனால் மனைவியின் முந்தானை மட்டும்தான் உங்கள் கவலையையும் சேர்த்து துடைக்க வல்லது. யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இதான் ஒரு கவிஞர் அழகா பாட்டுல சொன்னார். யாருமே கைதட்ட மாட்டாங்கன்னா அப்படி ஒரு முந்தானை இது வரைக்கும் எனக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கலையா ஐயா. தனியாக பொய்யா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒருத்தர் தன்னுடைய ஒய்ஃபை இப்படியே பார்க்குறாரு, பேசுகிறாரு, பாத்தியா என்னைக்கா தொடச்சிருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி. இல்லை நடுவர்களே, எல்லாம் வீட்டில் இப்போ நைட்டியாக போடுறாங்களா, அதனால முந்தான இல்லை அப்படின்னு.
ஓ அதனால கைதட்டலையா? இதுதானே ஒரு கவிஞர் அழகாக சொன்னார், உலகம் எனக்கென்றும் விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது, அடடா முந்தானை சிறையானது, இதுவே என் வாழ்வில் முறையானது, பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே, என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. ஒரு நண்பனின் இடத்தை மனைவியால் பூர்த்தி செய்ய முடியும், எந்த ஒரு நண்பனாலும் மனைவியுடைய இடத்தை எந்த காலத்திலும் பூர்த்தி செய்ய முடியாது. நடுவர் அவர்களே யோசிச்சு பார்க்கணும். அதுல ஐன்ஸ்டீன் பேரன் எங்க அண்ணன் விஜயகுமார், காதல்ல கூட கள்ளக்காதல் இருக்கு, ஆனா நட்புல கள்ள நட்பு இருக்கா? அண்ணே தமிழ்வாதியார் தானே நீ, கூடா நட்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியும்? கூடா நட்புன்னு ஒண்ணு இருக்கு, சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்தனா வாழ்க்கையில உருப்படவே மாட்டேன்னு அந்த காலத்திலேயே செய்யுள்ளெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இது எங்க அண்ணன் விஜயகுமாருக்கு ஏன் தெரியல அப்படின்றத என்னுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, இப்போ இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா, நண்பர்களோட நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல ஒரு காதணி விழா நடக்குது. அவர்கள் சொன்னாங்கல்ல, காது குத்தி அப்படின்னு சொன்னா அங்கேயும் நண்பர் தான் ஃபிளக்ஸ் அடிப்பான், உங்க வீட்டுல என்ன ஃபங்க்ஷன்னாலும் ஃபிளக்ஸ் அடிப்பான் அப்படின்னு சொல்லி. அந்த தாய் மாமன் எவ்வளவு ஏழையா வேணா இருக்கலாம் சார், அவன் வீட்டில் அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா தான் தங்கச்சி வீட்லயோ அக்கா வீட்லயோ காது குத்தின்னு வச்சு பத்திரிக்கை கொண்டு வந்து வச்சுட்டா, அந்த சபையில போய் நாம நின்னாதாண்டா நம்ம அக்கா முகத்திலேயோ சந்தோஷத்தை பார்க்க முடியும்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல சபையை நிறைக்கிறான்ல. அந்த அக்கா கிட்டே தங்கச்சி கிட்டே நீங்க போய் சொல்லி பாருங்க சார், விஜயகுமார்னு நீங்க ஏதாவது ஒரு ஊர்ல சொல்லி பாருங்க, இத பாருமா இவர் தான் நம்ம ஊர்லயே பெரிய கோடீஸ்வரன், அவர் வந்துட்டாரு, அவர் மடியில உட்கார வச்சு காது குத்து மாட்டா. இந்த ஊர்லயே அதிகம் படிச்சவர் இவர் தான், இவர் மடியில உட்கார வச்சு காது குத்து மாட்டா. டேய் பிச்சையே எடுத்தாலும் என் அண்ணன் தம்பி மடியில உட்கார வச்சு காது குத்துனாதான்டா என் மனசு நிறையும் சொல்ற தமிழ்நாடு சார் இது. இங்க அந்த தாய் மாமனுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் இருக்கு பாருங்க. அடே அப்பா, ஒரு பாட்டில் கூட சீர் தூக்கிட்டு வருவாங்க பாத்தீங்களா? அடே அப்பா, கிழக்கு சீமையில மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே, பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவும் குயிலே, தாய்மாமன் சீ சுமந்து வாராண்டி, அவன் தங்க கொலுசு ஒண்ணு தாராண்டி, சீரு சுமந்த சாதிசனமே ஆறு கடந்தா ஊரு வருமே. அவ்வளவு அழகா இருக்கு. அதுல எனக்கு பிடிச்ச வரிய தெரியுமா? ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சு போகும் முன்னு, எருமை பால் குடிச்சா ஏப்பம் சேரும் முன்னு, காராம்பசு ஓட்டி வாராண்டி தாய் மாமே, வெள்ளிச்சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணும் முன்னு, தங்கத்தில் செம்பு செஞ்சு தாராண்டி தாய் மாமே. அடுத்த வரி தான் சூப்பர். பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க, ஈயரும்பு அண்டாம எட்டி இருக்க சொல்லு, மச்சான ஈர துணி பொத்தி படுக்க சொல்லு, மானூத்து மந்த மாசமா இருக்கு ஈர துணி. என்ன அருமையான ஒரு அட்வைஸ் பாருங்க. அந்த மாமே சீர் தூக்கிட்டு வர்ற சோகம். அடாராடா. நடுவர்களே, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? யார்? நானா? திண்டுக்கல் சென்ட் மேரிஸ் மேல்நிலைப்பள்ளி. அந்த ஸ்கூல்ல அடி வாங்கியிருக்கீங்களா? அடியா? வரிசையில் நின்று அடி வாங்கணும்யா. நாங்கள்லாம் வரிசையில் அடி வாங்கிறதுக்கு வரிசையில் நிற்போம். அடி வாங்கிறதுக்கு வரிசையில் நின்னது கூட இல்லை. நாங்கள் 5 காசு போட்டு 1 ரூபாய்க்கு 3 பெரம்பு வாங்கி வாத்தியாருக்கு நாங்கள் கொடுப்போம். இதுக்கு பேர் தான் சொந்த செலவில் சூனியம் வைக்கிறது. நாங்கள் காசு போட்டு பெரம்பு வாங்கி வாத்தியார்கிட்ட கொடுத்து வரிசையில் நின்று அடி வாங்கினா. நடுவர்களே, நான் கடலூர் சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல படிச்சேன். எங்க ஸ்கூல்லயும் அப்படிதான் வரிசையில நின்று அடி வாங்குவோம். ஆனா என் கூட சேர்ந்த நண்பர்களுக்காக தெரியுமா, அவ்வளவு அற்புதமான நண்பர்கள். மச்சான், நீ தான் மேடையில எல்லாம் பேசுவ, ஸ்கூல் படிக்கும் போதே பேசுவேன், நீ தான் நல்லா நடிப்ப. நான் என்ன சொல்றேன்னா,
கரெக்டா இம்போசிஷன் நீயும் எழுதல நானும் எழுதல. மதியானம் பிரேக்ல என்ன பண்ற, நீ மயக்கம் போட்டு விழுந்துடுற. விழுந்த உடனே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரா சேர்ந்து தனிவேளை மயக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி உன் கூட சேர்ந்து உன்னைய தூக்கி ஆட்டோல உட்கார வச்சு நாங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறோம். நீயும் அடி வாங்க மாட்ட, இம்போசிஷன் எழுதாததுக்காக நாங்களும் அடி வாங்க மாட்டோம்னா சரிடா அப்படின்னு சொல்லி கரெக்டா பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன், இந்த பாரா ஃபோன் பண்ணி எங்க வீட்டுல சொல்லுங்க, சொன்னீங்கன்னா எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லுங்க, எங்க அப்பன்ட்ட சொல்றாதீங்கடா, அந்த ஆள் ஹாஸ்பிட்டல்லே வந்து என்னை தூக்கி போட்டு மிதிப்பாரு, அதனால எங்க அப்பாட்ட சொல்லாதன்ட்டான். கரெக்டா மதியானம் மயக்கம் போட்டு விழுந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, கரெக்டா பிளான் பண்ண மாதிரியே தூக்கிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அப்பாடா இன்னைக்கு அடி வாங்காம தப்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா அங்க யார்ட்டையோ பேசிட்டு ஓடி வர்ற சவுண்ட் கேக்குது. லைட்டா கண்ணை தந்து போட்ட, இந்த ஆளு எதுக்குடா முன்னாடி வந்தா அடிப்பானே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பின்னாடியே எங்க அம்மா வேகமா ஓடி வருது. ஓடி வந்த எங்க அம்மா நான் இறுக்கமா கண்ணை மூடிக்கிட்டேன், ஆக்டிங்க கண்டுபிடிச்சிட போறாங்கன்னு. கரெக்டா நடுவர் அவர்களே என் தலைமாட்டுல ஒரே அழுக சத்தம். ச்சே, நம்ம தாயை ஏமாத்தி இப்படி படுத்துட்டு இருக்கமே, தாய் கண்ணீர் விட்டு கதறாளே. எழுந்திருச்சு ஒரு வார்த்தை, அம்மா சும்மா தான் அழறேன், அப்பன்ட்ட சொல்லிடாதன்னு சொல்லிடலாமான்னு லைட்டா கண்ணை திறந்து பாக்குறேன். எங்க அம்மா எதிரில் சேர் போட்டு கம்முன்னு உட்கார்ந்து இருக்கு. தலைமாட்டில் நின்று எங்க அப்பா விசும்பி விசும்பி அழுதுகிட்டு இருக்காரு. என் புள்ளை இப்படி படுத்து கிடந்து நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னாரு. சொன்ன எங்க அப்பா மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் பக்கம் போயிட்டாரு. எங்க அம்மா லைட்டா என் தோலை தட்டி, அதெல்லாம் நீ நடிக்கிறேன்னு தெரியும், உங்க அப்பா போயிட்டாரு, எழுந்திரிச்சு உட்காரு அப்படின்னு. நம்ம ஃப்ரெண்ட ரொம்ப நேசிக்கிறோம், அப்பனை எப்பவுமே வில்லன் மாதிரியே பார்க்கிறோம் சார். ஆனா அப்பா என்கின்ற உறவு எவ்வளவு அற்புதமான உறவு தெரியுமா? கண்ணீர் என்றால் என்னவென்று மகனுக்கு தெரியாமலும், தன் கண்ணீர் எப்பொழுதுமே மகனுக்கே தெரியாமலும் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க நினைப்பவர் தான் சார் ஒரு தகப்பன். அதனாலதான் முத்துக்குமார் சொன்னார், திருவிழாவின் போதெல்லாம் என் தந்தையின் தோள் மீது அமர்ந்து சாமியை பார்த்திருக்கின்றேன், அப்பொழுதெல்லாம் தெரியவில்லை ஒரு சாமியின் தோள் மீது அமர்ந்துதான் இன்னொரு சாமியை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். என்னோட தாத்தா ரொம்ப அற்புதமான மனுஷன், விளங்காத மனுஷன். என் பாட்டி என்ன பண்ணிருக்காரு, 14 வயசுலயே அவரே போய் அவங்க வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. அப்பவே யூடிசிங் எல்லாத்தையும் பண்ண அந்த ஆளு பண்ணவருக்கு, அவருக்கு அப்பால இருந்தே சுருட்டு குடிக்கிற பழக்கம். 14 வயசுல இருந்தே அந்த ஆள் சுருட்டு குடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. என் பாட்டி எவ்வளவோ சொல்லியிருக்கு சார், சுருட்டு குடிக்கிறத நிறுத்தவே இல்லை. 4 பொம்பளை புள்ளைய பெற்றிருக்க அந்த மனுஷன் அப்பவும் சுருட்டு குடிக்கிறத நிறுத்தவே இல்லை. ஆனா எங்க அம்மாவை, என் சித்திய, யாரையுமே ஒரு நாள் கூட அந்த ஆள் ஸ்கூலுக்கு கூட்டு போய் விட்டதே கிடையாதான் என் தாத்தன். ஆனா நான் பிறந்து நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பன் கொண்டு போய் என்னை எல்கேஜில சேர்த்துட்டு வந்தார் இல்லையா, ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவை தோல்ல தூக்காத என் தாத்தன், என் சித்திகளை தோல்ல தூக்காத என் தாத்தன், நான் 5வது படிக்கிற வரைக்கும் என்னைய தோல் மேலேயே தூக்கிட்டு போய் தோல் மேல இருந்தே கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டான் சார். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, என் பாட்டி சொல்லி சுருட்ட விடாத அந்த கிழவன், என் அம்மா சொல்லி என் சித்திக சொல்லி சுருட்ட விடாத அந்த கிழவன், அத்தனை ஆண்டுகள் என்னை பள்ளிக்கு சுமந்து சென்று சுமந்து கொண்டு வந்தவன் ஒரு நாள் கூட என்னை தோளில் சுமந்த போது சுருட்ட தொட்டதே கிடையாதுங்க. உறவுகள் என்பது உன்னதமானது. அது ஏன் இத்தனை வயதான எங்க அண்ணன் விஜயகுமாருக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.